السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم. صدق الله العليم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு சூரத்துல் மாஇதா நிறைவு செய்யப்பட்டு சூரத்துல் அன்ஆம் அதிலே சில வசனங்கள் இன்றைக்கு ஓதப்பட்டது. சூரத்துல் மாஇதாவிலே பல்வேறு வசனங்கள் வந்தது. அதிலே இன்றைக்கு இரண்டாவது ரக்காத்திலே ஒரு விஷயம் வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கேள்வி கேட்பதின் ஒழுக்கங்களை குறித்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சில சஹாபாக்கள் தேவையற்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சபையில் இருக்கும் பொழுது கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. பொதுவாகவே கேள்வி கேளுங்கள் என்று சொல்லிவிட்டால் எதேதோ கேள்விகளை கேட்பார்கள். சஹாபாக்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எதேதோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்வியினால எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் கேட்குறாங்கன்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு சிலர் என்னுடைய தந்தை யாருன்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர் கேட்குறாரா, அதுக்கும் பதில் சொல்கிறாங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு மாதிரி உள்ள காலம் அல்ல. அன்றைக்கு அடிமைகள் இருந்த காலம். அடிமைகள் இருந்த காலம் என்ற பொழுது உண்மையான தந்தை சில நேரத்தில் அடிமையாக இருக்கலாம். உண்மையான தந்தை சில நேரத்தில் பிறரால் தாழ்வாக கருதப்பட்ட நபராக இருக்கலாம். அப்படி வேற ஒரு நபரை அவர் தந்தையாக நினச்சிக்கிட்டு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டால் உண்மையான பதில் அல்லாஹ்வுடைய பதில் தான் வரும். அவருக்கு தெரிஞ்ச அந்த ஊரில் உள்ள பரம்பரை பதில்லாம் வராது, உண்மையான பதில் தான் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லிவிட்டா அவருக்கு மனசு கஷ்டமாயிடும், அவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்க பார்க்குறாங்க. இருந்தாலும் கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலு அன் அஷ்யா. ஈமான் கொண்டவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேள்வியை கேட்காதீங்க. எந்த கேள்வி கேட்கறதுனால உங்களுக்கு மன சங்கடம் ஏற்படக்கூடிய கேள்வியை கேட்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகிறான். கேள்விகளை குறித்து பல்வேறு செய்திகள் திருக்குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸ்களில் வருகிறது. கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்வியினால் பயன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்கும் பொழுது பிறருக்கு அதிலே துன்பம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கேள்வியை கேட்கும் பொழுது அதிலே மார்க்கம் சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கேள்வியின் பொறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். சூரத்துல் பக்ரால 2வது ஜுஸுல நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எஸ்அலூனகன்ட்டு குர்ஆன்ல ஒரு 15 இடத்துல வருது. எஸ்அலூனக அனில் அன்ஃபால், கனிமத்து பொருட்களை என்ன செய்யறதுன்னு பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க. எஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறையை குறித்து நாயகமே உங்களிடத்தில் கேட்கிறார்கள். எஸ்அலூனக அனில் ஜிபால், மலையை குறித்து கேட்கிறார்கள். எஸ்அலூனக அனில் மஹீத், மாதவிடாயை குறித்து கேட்கிறார்கள். இப்படி நிறைய கேள்விகள் தொடர்ந்து திருக்குர்ஆனிலே வந்து கொண்டே இருக்கும். அதற்கான கேள்விகளை சஹாபாக்கள் கேட்பார்கள். அந்த கேள்விக்கான பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த பதிலை எல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே நிறைய கேள்விகளை சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே நல்ல கேள்வி அறிவில் பாதி என்று சொல்வார்கள். அழகிய கேள்வி அறிவில் பாதி. நல்ல கேள்வியை கேட்கணும், அந்த கேள்வியை கேட்பது நல்லது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிறைய நல்ல கேள்விகளை கேட்பார்கள். கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுவாங்க. இது வரைக்கும் இந்த கேள்வியை யாரும் என்கிட்ட கேட்டதில்லை, அமல் சம்பந்தமாக வேற எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய செய்தியை, அப்படி ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த வரிசையில தான் ஆயிஷா அம்மா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நிறைய கேள்விகளை கேட்பார்கள். இந்த துனியாவில் அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச அந்த 2 சஹாபாக்கள், ஒன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று ஆயிஷா அம்மா. இவர்கள் இருவரும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேள்வி கேட்டவர்கள். நிறைய கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அந்த கேள்விக்கு
எப்படி பதில் சொல்வார்கள் என்றால், கேட்கக்கூடிய நபரை பொறுத்து பதில் சொல்வார்கள், கேட்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து பதில் சொல்வார்கள். நாயகமே, அமல்களில் சிறந்தது எது? ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லா, அல்லது அஃலொலு, சிறந்த அமல் எது, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் எது இப்படின்னு சஹாபாக்கள் சில பேர் கேட்பாங்க. இதே கேள்வியை ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி இல்லை, நிறைய சஹாபாக்கள் இந்த ஒரே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதில். ஒருத்தர் இருப்பார், அவருடைய பெற்றோரை கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பார். நாயகமே, சிறந்த அமல் எது? உன்னுடைய பெற்றோரை பார்த்துக்கொள்வது தான் சிறந்த அமல். ஒருவர் வந்து கேட்பார், சிறந்த அமல் எது? கோபப்படாத. அவர் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய சஹாபி. நீங்கள் கோபப்படாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறந்த அமல். சிலர் வந்து கேட்கும் பொழுது, துத்இமு த்ஆம் வ தக்ரஉ ஸலாம், பிறருக்கு உணவளிப்பது, பிறருக்கு சலாம் சொல்வது, இதுதான் சிறந்த அமல். இப்படி ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கான பதிலை அவர்களை கவனித்து கூறுவார்கள். ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாத்தில் சிறந்தது எது இப்படின்னு ஒரு கேள்வி, இதுக்கும் அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கிறது, ரொம்ப பிரபல்யமான கேள்வி, மத்தா சாஅ, மறுமை நாள் எப்போ, கியாமத் நாள் எப்போ. இந்த கேள்வியை நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ உள்ளவங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இந்த கேள்விக்கான பதிலை கரெக்டாக வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. சில கேள்விக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, வேற ஏதாச்சும் டைவெர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. மத்தா சாஆ, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வாட்டி கேட்கும் பொழுது ஒரு சாபி வந்து கேட்குறாரு, கிராமப்புற அரபி, கியாமத்து நாள் எப்போ வரும்? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தானே சொல்லியிருக்கணும், பதில் சொல்லலை. நீ கியாமத்துக்கு என்ன தயாரித்து வச்சிருக்கிற? கியாமத்து வந்துச்சுன்னா நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கீங்கள்? அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பெருசாக தொழுவலை, பெருசாக என்னது சதக்காலாம் செய்யலை, நஃபில் ஃபர்ல் இல்லை, ஃபர்ல் நஃபில், நஃபிலான சதக்காலாம் பெருசாக செய்யலை, ஆனால் ஒன்றே ஒன்று என்கிட்ட இருக்குது, என்னுடைய உள்ளத்தில் எல்லாரை விட அதிகமாக நான் நேசிக்கிறது அல்லாஹ்வே ரசூலும் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ அந்த மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடன் தான் இருப்பீர்கள்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவர் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிடுவார். ஏன்னா அவருடைய உள்ளத்தில் இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க கூட தான் நீங்கள் மறுமையில் இருப்பீங்கன்ற ஒரு கருத்து. அப்போ சில நேரங்களில் கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கான பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்ல மாட்டார்கள். இதே கேள்வியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டிருக்கார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்தில் வந்து சஹாபாக்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு மஜ்லிஸில் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் வராரு, வந்து நாயகமே ஈமான்னா என்னன்னு கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறாரு, பதில் சொல்கிறாங்க, நல்லுபகாரம் என்ன என்ற எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வராங்க. மத்தா சாஅ, கியாமத் எப்போ வரும்னு கேட்குறாங்க மனித தோற்றத்தில் வந்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, கேட்பவரை விட கேட்கப்பட்டவரை விட கேட்பவருக்கு நன்கு தெரியும். அப்பயும் பதில் சொல்லலை. என்ன அர்த்தம்? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், இதை யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த மனிதர் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வந்தது ஜிப்ரீல் அப்படின்னு. அப்போ சில நேரங்களில் கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்வியினால் என்ன பயன் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது என்று வருகிறது. கேள்வியை சில பேர் வந்து ரொம்ப விவகாரமாக கேட்டுருவாங்க. ஹஜ்ரத் பயான் பண்ணிட்டு இருக்காரு, திருக்குர்ஆனில் எல்லாமே இருக்குது, குர்ஆனில் இல்லாதது எதுவுமே இல்லை, நீங்கள் எதை கேட்டாலும் குர்ஆனில் இருக்குதுன்ட்டு. அப்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, 1 கிலோ மைதா மாவில் எத்தனை பரோட்டா சுடலாம்? இது எனக்கு குர்ஆன்லேருந்து எடுத்து கொடுங்க. 1 கிலோ மைதாவில் எவ்வளோ பரோட்டா சொல்லலாம்? அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு மாஸ்டர்கிட்ட போயிட்டு கூட்டிட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டு அவருக்கு பதில் சொல்கிறார். எத்தனை பரோட்டான்னு சொல்லிட்டார். அவர் கேட்குறாரு, அதுக்கு நான் குர்ஆன்லேருந்து தானே கேட்டேன், நீங்கள் மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறீங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லிக்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா யாருக்கு தெரியுமோ அவங்க கிட்டேருந்து கேட்டு சொல்லுங்க. நல்லா சொல்லியிருக்கிறான். எனக்கு தெரியல, மாஸ்டர் கிட்ட கேட்டு சொல்லிட்டேன். இப்போ திருக்குர்ஆனில் எல்லாமே பதில் இருக்கிறது என்றால் விவகாரமாக கேள்வியை கேட்கக்கூடாது. சில பேர் விவகாரமாக கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதிலை சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி கூறியிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கணும். இன்னொன்று இருக்குது, நம்ம கேட்குற கேள்வி யாருக்குமே சங்கடமை ஏற்படுத்திடக்கூடாது. சிலருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக கேள்வி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கிட்டான். ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்குறாரு, நாயகமே ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜா? ஏன்னா தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தொழுகை கடமைன்ட்டு ஒரு நாளைக்கு 5 வாட்டி கடமை தொழுகிறோம். நோன்பு கடமைன்னு சொன்னாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம். ஜக்காத்து கடமை, ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்ன கேள்வினா ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜான்? நாயகம் பதில் சொல்லலை, விட்டுருக்கலாம், விடலை. மறுபடியும் கேட்குறார், பதில் சொல்லலை. 3வது முறையாக கேட்கும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்லதி நப்சி பியதி, யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, சில கேள்விகளை என்கிட்ட கேட்காதீங்க. கேட்டால் நான் பதிலுக்கு ஆமான்னு சொல்லிட்டா உங்கள் மீது அது கடமையாயிடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் கேட்குறாரு, கேட்கும் பொழுது ஆமாம் கடமைன்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு கடமை. அதனால சில நேரங்களில் கேள்வியை கேட்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்னமா ஹலக்க மன்கான கபுலக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் எல்லாம் அழிவதற்கான காரணம் என்னன்னா 2 சொல்லுவாங்க. ஒன்று நபிமார்களை கொலை செய்தவர்கள், இதுக்கு முன்னுள்ளவங்க. இன்னொன்று அதிகமான கேள்வியை கேட்டவர்கள், தேவையற்ற கேள்வி. மூசா நபி கிட்ட கேட்ட தேவையற்ற கேள்விகள் எல்லாம் சூரத்துல் பக்ரால தொடர்ந்து வரும். யாரோ ஒருத்தவங்களை ஊரில் கொலை செஞ்சுட்டாங்க, அந்த கொலையாளி யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மாடை குர்பானி கொடுத்துட்டா பதில் தெரியும். மாடை குர்பானி கொடுன்னு சொல்லிட்டா ஏதோ ஒரு மாடை போட்டு குர்பானி கொடுத்துருக்கணும், வேலை முடிஞ்சிருச்சு. அந்த மாடு என்ன கலர்? ஃபாகிஉல் லௌனுஹா தஸுர்ருன் லில்-லாதிரீன். அந்த மாடு ஒரு கலராக அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாடுக்கு வயசு எத்தனை? அடுத்த பதில் வருது, அந்த மாடு எப்படி இருக்கும்? வர்ற கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு தேவையற்ற கேள்வி கேட்க 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 பதில் வர 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 அப்படிப்பட்ட மாடு அந்த ஊர்லேயே இல்லை. ஒழுங்காக அல்லாஹ் குர்பானி கொடுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மாடை குர்பானி கொடுத்துருந்தா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தடுத்து கேள்வி கேட்க 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 அல்லாஹ் இந்த கலரில் மாடு, இந்த வயசில் மாடு, இந்த மாதிரி மாடுன்னு சொல்லி பதில் சொல்ல. அப்படி ஒரு மாடு இந்த உலகத்திலே இல்லை. இப்படி தேவையற்ற கேள்விகளை கேட்கக்கூடாது. அந்த கேள்வி மார்க்கத்துக்கு சம்பந்தமாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கணும். அதே நேரத்தில் இல்முடைய விஷயத்தில் கேட்கும் பொழுது வெட்கப்படக்கூடாது. குர்ஆன் ஓத தெரியலை, அல்லது இத்தனை வருஷமாகிடுச்சு, எனக்கு 60 வயசாகிடுச்சு, 50 வயசாகிடுச்சு, எனக்கு ஒழு செய்ய எப்படின்னு தெரியலை, மார்க்கம் சம்பந்தமான விஷயம், தொழுகையில் இது ஓதலாமா ஓதக்கூடாதான்னு தெரியல, இந்த மாதிரி விஷயத்தில் கேட்குறதுல வெட்கப்படக்கூடாது. சில கேள்விகளை கேட்க வேண்டும். அன்சாரி சஹாபாக்கள், அதில் பெண்கள், அன்சாரி பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மாதவிடாயை குறித்து கேள்வி கேட்கிறார்கள். நிறைய மஜ்லிஸ் பெண்கள் இருக்கும்பொழுது பதில் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சில பெண்களே கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறாங்க, என்ன நாயகத்தில் இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்ட்டு. அப்போ ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, பெண்களிலே சிறந்த பெண்கள் அன்சாரி சஹாபாக்கள் பெண்கள் தான். ஏன்னா இல்முடைய விஷயத்தில் அவங்களுக்கு வெட்கம் தடுக்கவில்லை. இல்மை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். எனவே கேள்வியை கேட்கும் பொழுது அதில் பயனுள்ள கேள்வியாக கேட்க வேண்டும். நல்ல கேள்விகளை கேட்பதற்கு வெட்கப்படக்கூடாது. தேவையற்ற கேள்விகளை கேட்கக்கூடாது. விவகாரமான கேள்விகளை கேட்கக்கூடாது. கேட்கும் பொழுது சில நேரங்களில் விவகாரமான பதிலே கிடைச்சிடும். விளையாட்டாக சொல்லுவார்கள், நகைச்சுவையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்ரத் பயான் பண்ணுறார். சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கும். ஒருத்தர் முடிஞ்சு கேட்குறார், சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்குமா? கிடைக்கும். அவருக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருந்திருக்கும் போல், சொர்க்கத்தில் சிகரெட் இருக்குமா? இப்போ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. கிடைக்கும், ஆனால் பற்ற வைக்க நரகத்துக்கு போல ரெடியான்னு கேட்டேன். எனவே கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்வியில் பயன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிறருக்கு துன்பம் தராத வண்ணமாக இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறான். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதை பிறருக்கு தொந்தரவு இல்லாதவாறு கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்.
எனவே தேவையான கேள்விகளை கேட்டு மார்க்கம் சம்பந்தமான இல்மை அறிவோம். தேவையற்ற கேள்விகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸல்லி அலன் நபிய்யி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.